ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நேற்று எப்படி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் ஹவுஸில் இருக்க மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே இதில் ஃப்ரீயாக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம் அலைஸ் ப்ளூ. ஸோ இவங்கள்ட்ட நம்ம ஆத்தரைஸ்டு பர்சனாக நம்ம இருக்கோம். இவங்கள்ட்ட உள்ள ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னா 15 ரூபா பர் ட்ரேட் தான் எடுத்துக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சப்போர்ட் பண்ணுற ஒரு சூப்பரான ஒரு கம்பெனியும் கூட ஓகேங்களா. ஸோ எல்லா கஸ்டமர் சப்போர்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லாங்குவேஜ் பேசுவாங்க. பட் இவங்களோட ஆரிஜினே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஓப்பன் ஆன கம்பெனி. அது மட்டும் இல்லை இவங்கள்ட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ வெபினார் வீடியோ அண்ட் கோர்சஸ் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம டீட்டெயில் இது பண்ணுவோம். அக்கௌண்ட் ஓப்பனிங்கான லிங்க்கும் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஓகேங்களா. ஸோ ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் அந்த வீடியோவில் நம்ம நிஃப்டியோட தான் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஓகேங்களா. ஸோ இந்த நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை என்ன பண்ணியிருக்குன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்தது ஃபஸ்ட்டு 1 hour. அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி குரூப்லேயே சொல்லியிருந்தேன், நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருந்தோம். என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 hourக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஏரியாவில் இருக்குது மார்க்கெட்டு. ஏன்னா ஒரு 23,500 பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அவ்வளோ சீக்கிரமாக பிரேக் அவுட் பண்ணி போயிடாது அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்த மார்க்கெட்டு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 23,600 ரேஞ்சுக்கிட்ட நம்மளோட ரெசிஸ்டன்ட் எடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கு, அதையும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 23,690 கிட்ட வந்துருக்கு. இப்போ நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா 23,700க்கு மேலே போணுச்சு அப்படின்னா எகைன் 23,800ன்றது ரெசிஸ்டண்டாகவும் 23,871ன்றது அடுத்த ரெசிஸ்டண்டாகவும் இருக்கும். சப்போர்ட்டை பொறுத்தவரைக்கு 23,600க்கு கீழே வருது அப்படின்னா இன்னையோட டேயோட லோன்றது தான் நம்மளுக்கு நாளைக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுறதுனா 23,263 தான் அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். இதுதான் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பார்த்துறோம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல கன்சல்டேஷன். நாளைக்கு இது ஒரு அசெண்டிங், இது ஒரு சின்ன ஒரு ட்ரையாங்கிளாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளை இப்படி ட்ரா பண்ணிக்கிங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ட்ரையாங்கிளுக்கு தான் நாளைக்கு ரியாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிளை நீங்கள் ட்ரா பண்ணி வச்சிங்க. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேவோட ஹையை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா கிட்டத்தட்ட 51,000க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே அடுத்தது பார்த்தீங்கன்னா 51,200ன்றது அடுத்த சப்போர்ட்டு ஓகேங்களா, சாரி ரெசிஸ்டண்ட்டு. அதேமாதிரி சப்போர்ட்டுன்னு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 50,800க்கு கீழே 50,660ன்றது சப்போர்ட்டு. இன்னையோட டேவோட லோன்றது அடுத்தது 50,600ன்றது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஓகேங்களா. ஸோ நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போன மார்க்கெட்டு நல்லா 1 hourல என்ன பண்ணியிருக்கு, நேற்று ஃபால் ஆனிச்சு. இன்றைக்கி ஃபால் ஆனதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்றைக்கி ஒரு கன்சல்டேஷன் ஃபர்தராக ஃபால் ஆகுதா இல்லை ரெக்கவர் ஆகுதா, ஷார்ட் கவரிங் ஆகுதான்றதை நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி எப்படி பேங்க் நிஃப்டி எப்படி சப்போர்ட் பண்ணுச்சோ அதே மாதிரி இவங்களுக்கு இந்த 1 hourக்குள்ளேயே மார்க்கெட் முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு 1 hourலேயே ஃபின் நிஃப்டி முடிஞ்சிருச்சு. இந்த 1 hourக்கு நாளைக்கு ஹைன்றது நாளைக்கு பார்த்தீங்கன்னா 23,564க்கு மேலே போணுச்சு அப்படின்னா 23,700ன்றத நம்மளுக்கு அடுத்த ஒரு இந்த இடம் நம்மளுக்கு ரெசிஸ்டண்ட். 23,700க்கு மேலே போகுதுன்னா 23,771 அண்ட் 24,000 தான் அடுத்த ரெசிஸ்டண்ட். சப்போர்ட்டை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி லோ தான் நம்மளுக்கு சப்போர்ட்டு. நாளைக்கு 23,430ன்றது ஒரு சப்போர்ட்டு. இந்த 23,400க்கு கீழே பார்த்தீங்கன்னா 23,300 அண்ட் 23,000 தான் நம்மளுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட்டு ஃபின் நிஃப்டியை பொறுத்தவரைக்கு. மிட்கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று என்ன நடந்திருக்குன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் 300 பாயிண்ட் போணுச்சுன்னு நம்ம நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம். அந்த 300 பாயிண்ட்டை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்றைக்கி 300 பாயிண்ட் கீழே திருப்பி 300 பாயிண்ட் மேலே போயிருக்கு. அப்போ சரியான வால்டிலிட்டி இந்த இடத்துல இருந்தது. அதாவது இந்த 1 hour பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 1 hour நல்ல ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் வந்தது. நேற்று எங்கே அந்த ரேலிக்கு ஆரம்பித்தாங்களோ அந்த 12,700 வரலையும் அந்த மார்க்கெட்டை முடிஞ்சிச்சு. 1 hour சப்போர்ட் எடுத்தது. அந்த 12,700ல் மறுபடியும் சப்போர்ட் எடுத்துட்டு 2வது 1 hourக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்களேன். கிட்டத்தட்ட 13,000 வரலையுமே மறுபடியும் மார்க்கெட்டை கொண்டு போய் நிப்பாட்டாங்க. நேற்று எங்கே ரேலி ஆரம்பிச்சதோ அதே இடத்துக்கு மறுபடியும் போயிடுச்சு. ஓகே, இப்போ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 13,000க்கு மேலே போகுது அப்படின்னா 13,237ன்றது அடுத்த சப்போர்ட்டாக ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும்.
அதே மாதிரி இந்த 12,950க்கு மேலே போனால் தான் நம்ம வந்து அடுத்தது என்ன பண்ணலாம், ஃபர்தராக கால் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த 12,771க்கு கீழே வருது அப்படின்னா இது ஒரு டபுள் டாப் மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது இந்த க்ரீன் கேண்டில் அண்ட் ரெட் கேண்டில் அண்ட் திருப்பி மேலே போயிருக்கு, திருப்பி கீழே வந்தோன்னா இது ஒரு டபுள் டாப் மாதிரி ஆகிடும். மறுபடியும் இந்த 12,700க்கு கீழே வருது அப்படின்னா 12,629ன்ற சப்போர்ட்டாகவும் 12,485ன்றது அடுத்த சப்போர்ட்டாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இதான் வந்து மிட் கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஸோ ஃபைனலாக சென்செக்ஸ் பார்த்துருவோம். சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி 1 ஹவர் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட், அதாவது நம்ம ரெக்டாங்கிள் பாக்ஸ் கன்சல்டன்சி பாக்ஸ் போட்டிருந்தோம். இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ்க்குள்ளே வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு கீழே வந்த மார்க்கெட்டு எகைன் வந்து மார்க்கெட் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கன்சல்டன்சி ஜோனுக்குள்ளேயே வந்துருச்சு. இப்போ இந்த இடம் இம்பார்ட்டண்டான ஒரு சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். அது 78,000ன்றது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த 78,000த்தில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் நாளைக்கு திரும்புது. அதாவது இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து 78,130 கிட்ட மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு 78,300க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 78,500ன்றது ஒரு 200 பாயிண்ட்ஸில் வந்து சென்செக்ஸுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டண்ட் இருக்குது. அந்த ரெசிஸ்டண்ட்டே பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 78,900 அண்ட் 79,000 இதுதான் வந்து நாளைக்கு இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட் ஓகேங்களா சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு. அதேமாரி இந்த 77,980, அதாவது 78,000க்கு கீழே வருதுன்னா இன்றைக்கி டேவோட லோன்றது தான் நாளைக்கு வந்து சப்போர்ட் ஆகும். 77,565ன்றது நாளைக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த 570க்கு கீழே வருது அப்படின்னா திருப்பி 77,000 அண்ட் 76,800ன்றது சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும் சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோட லிங்கை ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சொன்ன லெவல்ஸ் எல்லாத்தையும் வந்து ரெஃபர் பண்ணி வச்சுக்கிங்க. ஸோ நாட் ஃபார் ரெக்கமெண்டேஷன் ஓகேங்களா. ஸோ நீங்களும் ஓன் அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கைட் பண்ணுற அளவுக்கு வச்சுங்க ஓகேங்களா. ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோட ஷேர் பண்ணுங்கள். அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்ணிக்கிட்டு கோர்ஸை வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. தேங்க்யூ நம்பா.